டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியில் நீண்ட காலமாக துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்திருந்த SC/ST துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு கடுமையான விதிகளின் அடிப்படையில் வேலை செய்து வந்தார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு நம்முடைய தொழிற்சங்கம் சென்னை மாநகராட்சியிலே துவக்கப்பட்டு அன்றைக்கு 155 வட்டங்களாக இருந்த அந்த வட்டங்களில் பணிபுரிந்து வந்த தகுதியான துப்புரவு தொழிலாளர்கள், தகுதியானவர் என்று சொன்னால் பதவி உயர்வுக்கு போதிய கல்வி தகுதியும், அந்த துப்புரவு பணி அதற்கு மேலே இருக்கிற துப்புரவு ஆய்வாளர், துப்புரவு மேற்பார்வையாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு போதுமான அனுபவங்கள் இருந்தும் கூட அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பதவி உயர்வும் வழங்கப்படாமல் இருந்த காலம். இதை நம்முடைய தொழிற்சங்கம் அங்கே பார்த்த பிறகு இதில் முதல் கோரிக்கையாக இந்த கோரிக்கை நாம் அன்றைக்கு மாநகராட்சி ஆணையர் இடத்திலே நாம் புகாராக கொடுத்திருந்தோம், கோரிக்கையாக வைத்திருந்தோம். தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று. ஆனால் அப்போது இருந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களில் தலைவர்களை எல்லாம் நாம் சந்தித்து பேசிய போது, துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் பெரிய பதவி உயர்வுலாம் என்ன வழங்க முடியும், அப்படிலாம் கிடையாது என்றெல்லாம் சொல்லி வந்த நிலையில் ஏன் கொடுக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்த்தால் அங்கே சாதி வெறியாட்டம் அவ்வளவு தலைவிரித்து ஆடிய ஒரு உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நிலை. துப்புரவு பணியாளர்கள் என்றால் அவர்களுக்கு தொடக்கூடாத நிலையிலே தூரமாக இன்னும் கிட்ட நெருங்கி பேசக்கூட முடியாத அளவிலே அங்கிருந்த அதிகாரிகள் நம்முடைய SC/ST துப்புரவு தொழிலாளர்களை வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் இதற்கு நாம் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்கிற அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டினோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் நாம் நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பில் நடத்தினோம். அதன் முதல் கட்டமாக ஏன் இவர்களுக்கு வழங்கக்கூடாது, அப்போதுதான் 2005 தகவல் அறிவு உரிமை சட்டம் முதல் முறையாக வந்தபோது அதை அமலுக்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த சட்டத்தினுடைய வாயிலாக நாம் சென்னை மாநகராட்சியிலே அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியிலே பதவி உயர்வு வழங்கக்கூடாது, அதற்கான காரணங்களை சொல்ல வேண்டும் என்கிற நோட்டீஸையும் வழக்கறிஞர் நோட்டீஸும் அனுப்பினோம். அதைத் தொடர்ந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்திலும் கேள்வி கேட்டு அனுப்பினோம். அதை ஒட்டி உடனடியாக 10 மண்டலங்கள், இப்போதுதான் 15 மண்டலங்கள், அப்போது 10 மண்டலங்களாக இருந்த அனைத்து மண்டலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது நம்முடைய கோரிக்கை மனுவின் அடிப்படையில். என்ன சுற்றறிக்கை அனுப்பினார்கள் என்று சொன்னால், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கின்றவர்கள் எவ்வளவு பேர் மேஸ்திரிகளாக ஆவதற்கு தகுதியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினார்கள். அதன் அடிப்படையில் அப்போது இருந்த தொழிலாளர்கள் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு சீனியாரிட்டி லிஸ்ட்டு தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எல்லோருக்கும் மேஸ்திரி பதவி வழங்கப்பட்டது. அப்படி மேஸ்திரி பதவி வழங்கினாலும் கூட அவர்களுக்கு தொழிலாளருக்கு என்ன ஊதியம் வழங்கப்படுகிறதோ அந்த ஊதியத்தை தான் வழங்கினார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், அவர்களுக்கு போதுமான கல்வி தகுதி இல்லை, மேலும் சென்னை மாநகராட்சியில் அதிகமாக பணிபுரிகிறவர்கள் ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர் தமிழ் அறிந்திருக்கவில்லை, அவர்கள் தமிழிலே கல்வி கற்கவில்லை என்கிற காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்போது அதற்காக மீண்டும் தலைமைச் செயலகத்திலே மாஸ் டிபார்ட்மெண்ட், அப்போது பனீந்தர் ரெட்டி IAS அதிகாரி, அவர்தான் மாஸ் செக்ரட்டரியாக இருந்தார் என்று நினைவு கூற விரும்புகிறேன். அவரிடத்தில் இது குறித்து விவாதம் பண்ணோம். துப்புரவு பணிக்கு கல்வி தகுதி மட்டுமே போதுமானதா? ஏன்னா இப்போது இருக்கிற துப்புரவு ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தான். ஆக 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அவர்கள் ஏன் தெலுங்கு பேசுகிறார்கள் என்பதற்காகவே அவர் பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறதா? அப்போ அவர்களுக்கு TNPSC மூலம் ஒரு சிறப்பு பயிற்சி வழங்கி அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதைத் தொடர்ந்து அப்போது ஒரு
ஒரு 15 பேருக்கு மட்டும் முதல் கட்டமாக ஒரு பதவி உயர்வு வழங்கினார்கள். என்னன்னாக்கா துப்புரவு பணி அல்லாத ஒரு பணி. என்னன்னா பில் கலெக்டர், வரி வசூல் செய்கின்ற வேலையை கொடுத்தார்கள். ஆனாலும் சம்பளம் மட்டும் பில் கலெக்டருக்கான சம்பளத்தை வழங்க மறுத்தார்கள். அதே போன்றுதான் துப்புரவு பணியிலே பல தொழிலாளர்கள் கேட்டில் டெப்போட் டிரைவராக இருந்தார்கள். கேட்டில் என்றால் ஒரு காலத்தில் துப்புரவு பணி இப்போது நவீன ஆட்டோக்களை எல்லாம் வைத்து குப்பையில் அள்ளுவதைப் போல அந்த காலகட்டத்தில் மாட்டு வண்டி மூலமாக குப்பைகளை அள்ளியிருந்தார்கள். அந்த மாட்டு வண்டியை ஓட்டுவராக இருந்தவர்களுக்கெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டுநராக பதவி வழங்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். கொடுத்தார்கள். ஆனாலும் டிரைவருக்கு உரிய ஊதியத்தை வழங்க மறுத்தார்கள். இப்படி எஸ்சி எஸ்டி பணியாளர்களை மாற்று பணியில் ஈடுபடுத்தினாலும் கூட அந்த பணிக்கான ஊதியத்தை வழங்காமல் வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் எதிர்த்து நம்முடைய தொழிற்சங்கம், இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் தொடர்ச்சியாக, ஏனென்று சொன்னால் இந்த பணியில் ஈடுபட்டு வருபவர்கள் 100க்கு 99.5% எஸ்சி எஸ்டி தொழிலாளர்கள் தான். ஆகவே அந்த தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இதை தொடர்ச்சியாக நம்முடைய தொழிற்சங்கம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது, போராட்டங்களை நடத்தினோம். அந்த காலகட்டத்திலே தான் இப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருந்த காலகட்டத்தில் காலி பணியிடங்களாக இருந்த துப்புரவு ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு நேரடியாக பணி நியமனம் வழங்குவதற்கு முயற்சித்தார்கள். இன்டர்வியூ கால்பர் பண்ணார்கள். அதில் அவர்கள் ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருந்தார்கள். 40 வயது நிரம்பியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை நாம் துப்புரவு ஆய்வாளர்களாக பணி நியமனம் செய்யலாம் என்று ஒரு இன்டர்வியூ கால்பர் பண்ணி நோட்டீஸ் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக லிஸ்ட்டு வாங்கி எல்லோருக்கும் அனுப்பினார்கள். அதை பார்த்த பிறகுதான் தெரிந்தது, துப்புரவு ஆய்வாளர்களுக்கு போதுமான அனுபவம் தேவையில்லை என்கிற அடிப்படையில் அது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து எடுத்தார்கள். அதை வைத்து நம்முடைய தொழிற்சங்கம் ஒரு நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பினோம். நீங்கள் ஏற்கனவே இங்கே அனுபவம் வாய்ந்தவர்கள், துப்புரவு பணியிலே நீண்ட காலமாக 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் எல்லாம் அனுபவம் வாய்ந்த ஒரு தொழிலாளர்கள் இருக்கிற போது இந்த பணியை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்கிற அனுபவம் பெற்று இருக்கிறவர்களை எல்லாம் அந்த பதவியில் அமர்த்துவதற்கு பதிலாக நேரடியாக பணி நிரப்பம் செய்யப்படுவது என்பது நம்முடைய தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி என்று ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி வழக்குக்கு தயாராக இருந்தோம். அந்த காலகட்டத்தில் அது உடனடியாக அப்போது அந்த இன்டர்வியூ கால்ஃபர் பண்ண பிறகு இன்டர்வியூலாம் எடுத்து அந்த லிஸ்ட்டு தேர்வு செய்யாமல் அப்படியே முடக்கப்பட்டது. அப்படியே சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கைவிட்டு விட்டார்கள். அதன் பிறகு காலி பணியிடங்களை நிரப்பாமல் வைத்திருந்தது. அந்த துப்புரவு பணியிலே தேக்க நிலை ஏற்பட்டது. அதற்கு என்ன செய்தார்கள் மாநகராட்சி நிர்வாகம் என்று சொன்னால், மாற்றுப்பணி அடிப்படையில் மாநகராட்சியில் டிரைவர்களாக இருந்தவர்கள், எலக்ட்ரிஷியனாக இருந்தவர்கள், மற்ற பணியில் இருந்தவர்களை எல்லாம் சிஐ பதவிக்கு இன்சார்ஜ் என்று போட்டு வைத்திருந்தார்கள். அதிலேயும் சில பேர் மேஸ்திரியாக இருந்தவர்களுக்கு, நம்முடைய எஸ்சி எஸ்டி பணியாளர்களை மேஸ்திரியாக இருந்தவர்களும் இன்சார்ஜ் என்று பதவி வழங்கப்பட்டு அந்த துப்புரவு ஆய்வாளர் இன்சார்ஜ் என்று வழங்கினார்கள். அப்போதும் கூட துப்புரவு ஆய்வாளருக்கான ஊதியத்தை வழங்க மறுத்தார்கள். ஏற்கனவே அங்கே இருக்கிற இன்சார்ஜ், ஓட்டுநராக வந்த துப்புரவு ஆய்வாளர் இன்சார்ஜ், எலக்ட்ரிஷியனாக இருந்தவர் துப்புரவு ஆய்வாளராக இன்சார்ஜ் வந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஊதியத்தை கொடுத்தார்கள். ஆனால் துப்புரவு பணியில் இருந்த இன்சார்ஜுகளுக்கும் அதே வேலை தான். ஆனால் அவர்களுக்கு குறைவான சம்பளம், தொழிலாளியோட சம்பளம் மட்டுமே வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து ஏறக்குறைய 2004 துவங்கி இன்றைக்கு 2024 கடைசியாக நம்முடைய எஸ்சி எஸ்டி நோடல் கமிட்டியினுடைய கூட்டம் மாநகராட்சியில் நடைபெற்ற போதும் அதை வலியுறுத்தினோம். கடந்த மார்ச் மாதம் வலியுறுத்தப்பட்டது. அதை மீண்டும் தூசி தட்டி இப்போது இருக்கிற ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் முயற்சி செய்து நம்முடைய எஸ்சி எஸ்டி ஒருங்கிணைப்பு குழு அலுவலர்கள், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் திரு ஜெகதீசன் அவர்களும், அவருக்கு அந்த வேலைகளை எல்லாம் உறுதுணையாக இருந்து செய்த கண்காணிப்பாளர் நடராஜன் உள்ளிட்டவர்களும், இன்னும் சொல்லப்போனால் உதவி ஆணையர் எஸ்சி கேப் நிர்வாக உதவி ஆணையர் அவர்கள்,
திடக்கழிவு மேலாண்மைத்துறை அதிகாரிகள் அனைவரும் முயற்சி செய்து இன்றைக்கு ஆணையர் அவர்களால் 111 துப்புரவு மேஸ்திரியாளர் இன்சார்ஜாக இருந்தவர்களை எல்லாம் எடுத்துவிட்டு துப்புரவு தொழிலில் ஈடுபட்டு வந்திருந்த அத்தனை பேரையும் 111 பேரை தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு துப்புரவு ஆய்வாளர்களாக 7வது ஊதிய கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் அந்த பேசிக் பேவை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு இன்றைக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. நீண்ட கால நம்முடைய போராட்டம் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கு முழுமுதற் காரணம் நம்முடைய தொழிலாளர்கள், நம்முடைய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள், குறிப்பாக மாலக்கொண்டையா, பிரசாத், சின்னையா, சுதர்சனம், கேசி கொண்டையா உள்ளிட்ட பலர், இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த பதவி உயர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பலர் நம்ம தொழிற்சங்கத்தில் இதற்காக தொடர்ச்சியாக என்னோடு பயணித்த, போராட்டம் நடத்திய அத்தனை தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும், நம்முடைய ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும், அதிகாரிகளுக்கும் தொழிற்சங்கத்தில் நம்முடைய இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் மனதார பாராட்டுகிறது, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. புதிதாக பொறுப்பேற்கின்ற துப்புரவு ஆய்வாளர்களுக்கும் வாழ்த்துக்களோடு ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறோம். ஏற்கனவே கடந்த காலங்களிலே நாம் எல்லாம் தொழிலாளர்களாக இருந்து இன்றைக்கு துப்புரவு ஆய்வாளராக நாம் பொறுப்பேற்கிறோம். அந்த ஆணவ போக்கோடு, அதிகார போக்கோடு, சாதிய கண்ணோட்டத்தோடு நம்மையெல்லாம் இழிவுபடுத்திய அந்த மனநிலையெல்லாம் கைவிட்டு நாம் எல்லாம் தொழிலாளர்கள் அனைவரும் சமம் என்கிற அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நீங்களும் அதே போன்று சிறந்து விளங்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்களையும் வாழ்த்தி முடிக்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பாரத்.